ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு குட்டி கதை. ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்து வந்தாலாமா. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பெருசாக எக்ஸ்போஷர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க பாட்டி ஒரு தங்கத்தில் செயின் பண்ணி போட்டாங்களாமா. அந்த செயினை போட்டுட்டு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போச்சாமா. சொந்தக்காரங்க அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணாங்களாமா, அந்த பொண்ணோட கழுத்தில் இருந்த செயினை பார்த்துட்டு இது தங்கமா பித்தளையான்னு கேட்டாங்களாமா. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு வருத்தமாக போச்சாம்மா. ஏன்னா அவங்க பாட்டி ரொம்ப அன்பாக கஷ்டப்பட்டு செஞ்சு போட்ட அந்த நகை பித்தளையான்னு கேட்டோன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சாம்மா. அந்த பொண்ணு எதுவும் பதில் பேசாமல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படித்து ஒரு லெவலுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அதே கிராமத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற அந்த பொண்ணு அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு பாசிமணி மாலை போட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ பார்த்துட்டு அங்கேருந்த ஒருத்தங்க கேட்டாங்களாமா, இது என்ன ஹைதராபாத் பேர்லா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா. அந்த பொண்ணுக்கு அப்போ ரொம்ப சிரிப்பாக வந்துச்சாம்மா. ஏன் அப்படின்னா, தங்க நாங்கள் போட்டிருந்த காலத்தில் இது பித்தளையான்னு கேட்டாங்க. ஆனால் இது ஆஃப்டர் ஆல் ஒரு 100 rupeesக்கான ஒரு பாசி மாலை ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டு போயிருந்தாங்க. இதை போய் ஹைதராபாத் பேர்லான்னு கேட்குறாங்க. ஸோ என்னன்னா, இங்கே எதுனாலும் இங்கே எல்லாமே ஒரு ஸ்டேட்டஸ் தான், ஒரு நிலை தான். இங்கே ஸ்டேட்டஸுங்கிறது நிலை தான். நீங்கள் ஒரு நிலையில் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உபயோகப்படுத்துகிற பொருளை கூட வேல்யூ பண்ணுறாங்க இந்த சொசைட்டியில். ஆனால் அந்த பொண்ணு அப்பவும் பதில் சொல்ல, அப்போ பதில் சொல்ல அந்த பொண்ணுக்கு தைரியம் இல்லை. ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்கு தைரியம் இருக்குது, பதில் சொல்ல பிடிக்கல, அவ்வளோதான். ஸோ எதுன்னு அப்படின்னாலும் கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு. ஸோ எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு கான்கர் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தை நீ வெல்லணுன்னா உனக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். கல்வி அறிவு மட்டும் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற உங்களுக்கான தினசரி நடக்கிற நிகழ்வுகள்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களிடம் உங்களுக்கு கிடைக்க அனுபவ அறிவையும் சேர்த்து வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ கற்றுக்கொண்டீர்களானால் நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றியாளராக தான் திகழுவீங்க. அண்ட் மோரோவர் அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அது நான் தான். ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொன்னேன். ஸோ எல்லாருமே படிங்க. படிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. எப்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், எது வேணும் எது தேவையில்லை அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற அறிவு கூட அந்த கல்வி தான் தருது. ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸு. தேங்க்யூ.